அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடு முறைகள் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னாலே அது ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று உங்களுடைய பூர்வீக சொத்து, பரம்பரையாக அனுபவிச்சுட்டு இருக்க அந்த சொத்துல பிரச்சனைகள். ரெண்டாவது, உங்களுடைய அப்பா சம்பாதிச்சு அதை அண்ணன் தம்பிகளோட பிரிச்சுக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மூணாவது, உங்களுடைய சொத்தை அடமானம் வச்சு அதை திரும்ப மீட்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ஜாதகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரி உங்களுடைய அப்பா சம்பாதிச்ச சொத்துல உங்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய ஏற்பட்டிருக்கிற அந்த சண்டை எப்போ தீரும், அவங்களுக்கு சொத்து கிடைக்குமா இல்லை நமக்கு சொத்து கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய சொத்தை அடமானம் வச்சு அந்த சொத்து திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணும் போதே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கான பரிகார முறைகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த சொத்துக்கள் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அது இல்லாமல் பொதுவான பரிகார முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி அப்படின்ற தெய்வம் இருக்கும். அதுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுத்து வழிபடுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அது 1வது பரிகாரம். 2வது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வரளி மாலை கொடுத்து வழிபடுறத ஒரு பரிகாரமாக எடுத்து நீங்கள் பண்ணலாம். இது இல்லாமல் செய்வினை, மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடும் போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணுறீங்களோ அதே விஷயம் திரும்ப உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏவல், பில்லி, மாந்திரீக விஷயங்களில் ஈடுபடலாம். சரி, இந்த ஜோதிடம், ஆன்மீகம் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு அந்த சொத்து உங்களுக்கான சொத்து தானா, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதில் அதில் உரிமை இருக்கா, பங்கு இருக்கா, அந்த சொத்தை நீங்கள் வாங்கினாலும் நிரந்தரமாக அனுபவிக்க முடியுமா அப்படின்றத உங்கள் மனசாட்சிகிட்ட கேட்டிங்கன்னா அதுவே ஆமாம் இல்லை அப்படின்ற பதில் சொல்லும். ஆமாம் அப்படின்னு பதில் சொல்லிச்சுன்னா சட்ட ரீதியான முயற்சிகள், கோர்ட் வழக்குகள் இதில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா தயவு செஞ்சு அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க, அந்த சொத்து வேணான்றதை விட்டு கொடுத்துடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லையோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடித்து பிடிச்சி சம்பாதிச்சவங்க, அடித்து பிடிச்சி சொத்து வாங்கி வச்சுருக்கிறவங்க, சண்டை போட்டு பங்காளிகளோட சொத்து வாங்கி வச்சுருக்கிறவங்களுடைய அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்தில் ஒரு மோசமான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கான சொத்து இல்லை, அதில் உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னா தாராளமாக விட்டு கொடுத்துட்டு வெளியில் வர்றது தான் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஏன்னா இந்த சொத்து அப்படின்றது தலைமுறை தாண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் சண்டை போட்டு அந்த சொத்தை வாங்கினா கூட அந்த சொத்தை விட்டு கொடுத்தவங்க உங்களுக்கு மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த சொத்து நமக்கான சொத்து இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாவது குறைஞ்சபட்சம் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த பரிகார முறைகள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. நான் சொன்ன 2 பரிகார முறைகளும் ஒரு ஆவரேஜான பரிகார முறைகள். தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.